வணக்கம். இன்றைய பதிவில் நடுவு நிலைமையின் 3வது குறளை நாம் காண இருக்கிறோம். நடுநிலைமை தவறாமல் இருப்பது என்பது சரித்திரங்களில் நிறைய சான்றுகள் காணப்படுகின்றன. மனுநீதி சோழன் ஒரு பசுவின் கன்றை தனது மகன் தேர்காலில் தெரியாமல் இறந்துபடச் செய்ததால் அந்த பசுவிற்கு நீதி வழங்கும் பொருட்டு தனது மகனை அதே தேர்காலில் இட்டு மாய்க்கிறான் என்றால் மன்னவனுடைய நெறி தவறா நடுவு நிலைமையை நாம் இங்கு சுட்டி காட்டுகிறோம் சரித்திரத்தில். ஆனால் பெற்ற குழந்தையை ஒரு தகப்பனே கொள்வது என்பது எத்தனை மன வருத்தத்திற்குரிய செயல். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பசுவின் உணர்வுகளை புரிந்து அவன் அதற்கு ஒரு நியாயம் வழங்கினான் என்பதே இங்கு தலையாக காணப்பட்டு சிறப்பாக சரித்திரங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இதுவே நடுவு நிலைமை தவறாமையை சிறப்பாக குறிக்கக்கூடிய செயலாக திகழ்ந்து வருகிறது இன்றளவு. அந்த 3வது குறள் என்ன என்று காண்போமா? நன்றே தரினும் நடுவிகத்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிட. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிட. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். எவ்வளோ நல்லா சொல்றார் பாருங்க. அதாவது நடுவு நிலைமை தவறினால் நமக்கு நன்மை கிட்டும் என்று ஒரு செயல் இருந்தால் கூட நாம் அதனை அறவே செய்யக்கூடாது. நடுநிலைமை தவறி நாம் ஒருவருக்கு நீதி வழங்கினால் அதனால் நமக்கு பிற பயன்கள் கிடைக்கும் என்று நன்கு தெரிந்த போதும் கூட நாம் அதனை விட்டு நீங்கக்கூடாது. அந்த மாதிரி எண்ணத்தை நாம் அதே நிமிடத்தில் கைவிட்டு விட வேண்டும். நிறைய இடங்களில் இதை நாம் சந்திக்கிறோம். நீ எனக்கு என்னுடைய சார்பாக வழக்கில் வெற்றி பெற செய்துவிட்டால் உனக்கு நான் இவ்வளவு தொகை தருகிறேன், இந்த செல்வத்தை தருகிறேன், இந்த வீட்டை தருகிறேன், இந்த பொருளை தருகிறேன் என்று நிறைய இடங்களில் இது காணப்படுகிறது. ஆனால் அப்படி நமக்கு பொருள் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இருந்தால் கூட அத்தகைய பொருள் நமக்கு ஒரு காலம் உதவப் போவது இல்லை. எனவே நடுவு நிலை வழுவாது என்றும் நாம் நெறிமுறையோடு வாழ வேண்டும். அதனையே இங்கு சொல்லுகிறார். நன்றே தரினும் நடிகத்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அந்த எண்ணம் வர நேரத்திலே நீ அதை ஒழிச்சு கட்டிடு, அந்த எண்ணத்தை வளர விடாதே என்று வள்ளுவர் பெருந்தகையினால் இங்கு இந்த குறளில் அழகாக எடுத்து போட்டு கூறுகிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக நமது மனுநீதி சோழன் செய்த செயலே என்னுடைய நினைவிற்கு வருகிறது. நாமும் எப்பொழுதும் நடுவு நிலைமை தவறாது நியாயங்களை பேசுபவர்களாகவும் நீதி அளிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்த குறளை நாம் மனதில் இருத்தி அதன்படி செயல்படுவோம். நன்றி. நாளை காண்போமா?